நெடுஞ்சாலை விடுதி. நெடுஞ்சாலையில் கார் பழுதானதால் இரவு தங்குவதற்காக வினய் காட்டின் ஓரமிருந்த ஒரு பழைய விடுதிக்குச் சென்றான். அந்த விடுதியின் வரவேற்பாளர் எந்தச் சலனமும் இல்லாமல் 13 எண் அறையின் சாவியை அவனிடம் கொடுத்தார். அறைக்குள் சென்ற வினய் ரொம்ப நேரம் விழித்திருக்காமல் தூங்கச் சென்றான். நள்ளிரவு. ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தான். புதிய இடம். இப்படி பாதி ராத்திரியில் விழிப்பு வந்தது. அவனுக்குள் எங்கிருந்தோ பயம் எட்டிப் பார்க்க. திறந்திருந்த ஜன்னல் வழியாக காற்று சில்லென்றடிக்க, ஜன்னல் கதவை மூடப்போனவன் அங்கே தூரத்தில் ஒரு பெண் ஊஞ்சலாடிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அங்கே அவள் வெள்ளை சேலையில் இருந்தாள். நள்ளிரவில் கூட யாராவது இப்படி ஊஞ்சலாடுவார்களா? யோசித்தபடியே ஜன்னலை மூடிவிட்டு திரும்பியவன் அதிர்ந்தான். பெரியதாக அதிர்ந்தான். தான் வெளியே பார்த்த அதே உருவம் இப்போது அவன் எதிரில். அதே வெள்ளை சேலையில் தோன்றி நொடிப்பொழுத்தில் மறைந்து போனது. அதே நேரம் அவனது அறைக்கதவு யாரோ மெல்ல தட்டுவது போல சத்தம் கேட்டது. யார் என்று கேட்டபோது பதிலில்லை. மீண்டும் யார் என்று அவன் கேட்க இப்போதும் பதிலில்லை. வினைக்கு வியர்த்து போனது. பயத்தில் கதவை திறந்து பார்க்கவும் துணிவில்லாமல் தவித்தான். வெளியே யார் இருப்பார்கள்? தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெல்ல கதவை திறந்து பார்த்தான். வெளியே ரொம்பவே இருட்டாக இருந்தது. சுற்றிலும் நோட்டமிட்டான். அங்கே எங்கும் யாரும் இல்லை. கதவை நன்றாக மூடிவிட்டு மீண்டும் கட்டிலில் வந்து படுத்தான். நீண்ட நேரம் தூக்கமே வரவில்லை அவனுக்கு. இப்போது ஜன்னலை தட்டும் சத்தம். பலமான இதய துடிப்போடு எழுந்தான். ஜன்னலை திறந்தபோது அந்த இருட்டில் சற்றுமுன் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த அதே பெண் இப்போது ஜன்னலுக்கு வெளியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முகம் சிதைந்து போயிருந்தது. கண்கள் இரத்த நிறத்தில் வினையையே உற்று பார்ப்பது போல் தெரிய, நடுக்கத்துடன் சட்டென்று ஜன்னலை மூடினான். எப்பொழுது விடியும் என்று ஏங்கினான். கட்டிலில் படுத்தான். இனி எந்த சத்தம் வந்தாலும் எழுந்து பார்க்கக்கூடாது என்று தீர்மானித்தவன் போர்வையை நன்கு போர்த்திக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். அமைதி. அறை முழுக்க அமைதி. அப்பொழுதுதான் அதை உணர்ந்தான். தன் காலருகே யாரோ அமர்ந்திருப்பதாக உணர்ந்தான். போர்வையை விலக்கிப் பார்க்கவும் பயமாக இருந்தது. இப்போது அவனுடைய கால்களை யாரோ வருடுவது போல் உணர்வு. மெல்ல போர்வையை விலக்கிப் பார்க்க திடுக்கிட்டான். அங்கே அவன் மனைவி கையில் காப்பி கூப்பையுடன் நின்றிருந்தாள். பிருந்தா, என்னங்க, எவ்வளவு நேரம்தான் உங்களை எழுப்புவது? இப்படியா தூங்குவது? சலித்து கொண்டாள். காப்பி கூப்பையை மேசை மீது வைத்துவிட்டு அவள் கிளம்பிப் போக வினை சுற்றிலும் நோட்டமிட்டான். பிருந்தா இப்படி இங்கே? தான் மட்டும்தானே தனியாக இந்த விடுதிக்கு வந்தோம். குழப்பமாக இருக்க மேசை மீதிருந்த காப்பி கூப்பையை பார்த்தான். இப்போது அது அங்கே இருக்கவில்லை. ஒருவித குழப்பத்தோடு கட்டிலை விட்டு எழுந்தவன் முகத்தை கழுவிக்கொண்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க அதிர்ந்தான். அங்கே அவன் முகம் தெரியவில்லை. மாறாக நேற்று ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகம் தெரிந்தது. பெரியதாக அலறியபடி அறையை விட்டு ஓட முயன்றபோது அவனது கால்களை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கரம் பலமாக பிடித்துக் கொண்டது. அப்போது மேசை மீதிருந்த கண்ணாடியில் ஒரு வாசகம் தானாக தோன்றியது. நீ தங்கியிருக்கும் இந்த அறை 20 ஆண்டுகளுக்கு முன்பே எரிந்து சாம்பலாகிவிட்டது. மறுநாள் காலை அந்த இடத்திற்கு வந்தவர்கள் பார்த்தபோது அங்கே விடுதியே இல்லை. வெறும் புதர்கள் மண்டிய பாழடைந்த நிலத்தில் வினையின் கார் மட்டும் தனியாக நின்றிருந்தது.